இங்கே குட்டி சார் வருது சார். யானை ப்ரோஸ் ஜஸ்ட் 150 மீட்டர் தான் வந்திருப்போம் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி. அதுக்குள்ளேயே இங்கே யானை நிற்கிது. இன்னும் கொஞ்சம் நல்லா கறி ஏறிச்சுன்னா குப்புன்னு இந்த அனலில் வந்ததுன்னா பயங்கரமாக இருக்கும். ஹாய் ப்ரோஸ், வெல்கம் பேக் டு மோட்டோ ப்ரோஸ் 07. கடந்த 10 நாட்கள் நம்மளால் வீடியோவே போட முடியல ப்ரோஸ். எனக்கு ஃபீவரு, அண்ணாக்கு ஃபீவரு, அங்கே ஒர்க்கு இங்கே ஒர்க்கு அப்படி இப்படின்னு நாங்களும் ட்ரை பண்ணி இன்றைக்கி ட்ரிப்பு போகலாம், நாளைக்கு பிளான் பண்ணி போகலாம், இன்றைக்கி நைட்டு போகலாம், நாளைக்கு நைட்டு போகலான்னு நம்மளால் போகவே முடியல. கடைசி வரைக்கும் தீபாவளிக்கு கூட எங்களால் பிளான் பண்ணி எங்கேயுமே போக முடியல. பண்ண பிளான் பூரா உருப்படாமல் போயிடுச்சு. அதனால தான் ப்ரோஸ் இன்றைக்கி யோசிக்காமல் நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவினிங் எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. நம்ம எதுக்காக ஈவினிங் கிளம்பி போகிறோன்னு முதல்ல நான் எங்கே போகிறோன்னு சொல்லிடுறேன் ப்ரோஸ். நம்ம வந்து காந்தலூர் போயிட்டுருக்கோம். ஈவினிங் எதுக்காக போகிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம நைட்டு வந்து எலிஃபென்ட்ஸ் ஏதோ நிற்கும் பார்க்கலாங்கிற ஒரு ரீசனுக்கு தான் நம்ம ஈவினிங் போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5:30 ஆயிடுச்சு. நம்மளும் யானை தொலாவி போகிறோம். அதுவும் எங்கேயாவது காட்டுக்குள்ளே நம்ம வர நேரம் போய் ஒழிஞ்சுக்குது. எதுவுமே பார்க்க முடியல. நம்ம மசனக்குடி வீடியோவில் கூட அப்படி தான், நான் பாட்டுக்கு மசனக்குடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். எல்லா கமெண்டில் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனிவேஸ் ஹாப்பி தான் நான். நம்ம இப்போ செக் போஸ்ட் தான் ப்ரோஸ் நமக்கு ஒன்று டாஸ்க். நம்ம வந்து 6 o'clock வந்து செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் விடுவாங்க. என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல ப்ரோஸ். நம்மளால் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியதாக இருக்குது. நம்ம கொஞ்சம் வேகமாக போவோம். அங்கே போய் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி நின்ட்டோம்னா நம்ம பசங்க பின்னாடி வந்துடுவாங்க. நம்ம மொத்தம் 7 பேர் போகிறோம் ப்ரோஸ். பசங்களாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க காரில், நம்ம மட்டும்தான் பைக்கில். நம்ம செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி நிற்போம். அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்ந்து போய்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மோட்டோ ப்ரோஸ் 07. நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ப்ரோஸ். இங்கேயே டைம் வந்து 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. செக் போஸ்ட் வேறு விடுவாங்களான்னு வேறு எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஃபோன் காலுக்கு மேலே ஃபோன் கால் ப்ரோஸ். நம்ம அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அவங்க காரில் வரவங்க வந்துட்டு நம்ம எல்லாருமே கார்லேயே போயிடலாம், நீங்கள் பைக்கு நிறுத்துங்கிறாங்க. பெட்ரோலில் அடிச்சாச்சுன்னு சொன்னால் இல்லை இங்கே ஒரு ஆள் வரல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கு வந்து எல்லோரும் கார்லேயே போயிடலாம் அப்படின்னாங்க. நாங்கள் அதெல்லாம் செட் ஆகாது, நாங்கள் பாதி தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேலே பைக்கில் பெட்ரோல் அடிச்சாச்சு, நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். பார்ப்போம் ப்ரோஸ். செக் போஸ்ட் கிராஸ் பண்ணி நிற்போம். அடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்குது காய். ஆனால் ஒரு 1 week தான் ஆச்சு. 1 week கம்ப்ளீட் ப்ளஸ் ரெஸ்ட். பெட் ரெஸ்ட்டு நகர முடியாத பெட் ரெஸ்ட் வண்டி. என்னன்னா 2 பேர் வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. 2 பேரும் ஒரே பிளாக் கலர் டிஷர்ட்டு, 2 பேரும் ஷாப்பு, 2 பேரும் ஒரே வாட்ச். இந்த வண்டி வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா வண்டியில் விடுவாங்களான்னு தெரில. டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. தம்பி போயிருக்கான். இது பண்ணேன் 6 o'clock வரைக்கும் தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. 6:30 ஆயிடுச்சு. பின்னாடி ஒரு கார் வந்துட்டு இருக்குது. ஆனால் அவங்க வர கட்டி இருந்தாலும் 1 hour ஆகிடும். ஆனால் வண்டி விடுவாங்களான்னு தெரில. பேசி பார்க்கலாம். பஸ் இருந்ததுன்னா போகலாம். போனால் கண்டிப்பாக ஏதாச்சும் பார்க்கலாம். ரோஸ் ஒரு வழியாக நம்ம உள்ளே வந்துட்டோம். 6 மணிக்கு 1 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் நாங்கள் உள்ளே விட மாட்டோங்க அப்படிங்கிறாரு. நாங்களும் என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரிங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோம், டைம் ஆகி போச்சு, ஒரு நாள் தான் விடுங்க அப்படின்னு சொன்னோம். என்னமோ லைட் அடிச்சு பார்க்குறாங்க ப்ரோ. யானை ப்ரோ ப்ரோ யானை இங்கே தான் ப்ரோ நிற்கிது. பட் ஆனால் சவுண்டு கேட்குது. ஆனால் இவங்க இருக்காங்க, நம்மளை விடல. நின்றுதான் கண்டிப்பா பார்த்துருக்கேன். பெருசு நைட் நம்மளை விட்டதே பெருசு. ஆனா கன்ஃபார்ம் ஏன்னா அந்த சவுண்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பா கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கினா கன்ஃபார்ம் முன்னாடி எங்காவது இருக்கும். எடுத்துட்டீங்க டார்ச் லைட் எடுத்துக்குங்க. நாங்க செக் போஸ்ட்லயே சாப்பிட்டாங்க. செக் போஸ்ட்லயே அவங்க யானை நின்று லைட் எடுத்து பாட்டு இருந்தாங்க பாத்தீங்களா பயத்துல. எங்காவது வந்து 3 லைட் எடுத்துலாம் பாத்துட்டு இருந்தாங்க ப்ரோ. அதெல்லாம் கொஞ்சம் அலும்பா இருந்தது. அப்புறம் இதான்ப்பா உங்களுக்கு லாஸ்ட். இந்த மாதிரிலாம் நீ வந்து 6:30 ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க, பேங்க்ல ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க, அதனால விட்றேன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டாங்க நம்மளைய. இந்த கும்பத்துக்கோசரம் தான் நம்ம காட்டுக்குள்ள வரப்போ போன டைமே நம்ம மசனக்குடி இதுக்கு தான் ப்ரோ பிளான் பண்ணுச்சு. இந்த மாதிரி நைட்டு வரப்போ கொடை வாங்கன்னு சொல்லி தான் காரை பிளான் பண்ணுச்சு. பட் ஆனால் அப்போ நம்ம அங்கே பக்கத்துல போயிட்டோம், ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து நம்ம பைக்கில் வந்திருக்கோம். ஈவினிங் கிளம்பி வந்தங்காட்டி நம்மளை விடமாட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. எப்படியோ 20 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு விட்டுட்டாங்க நம்மளையும் உள்ள. அதுவே சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம ரூம் புக் பண்ணதும் வேஸ்ட்டாக போயிடும், பிளான் பண்ணதும் வேஸ்ட்டாக போயிடும், கண்டென்ட்டும் மிஸ் ஆயிடும் நமக்கு.
காய்ஸ் நம்மளுக்கு இப்ப வேகம் முக்கியம் இல்லை, விவேகம் தான் முக்கியம். அதனால எதுவா எங்க யானை நின்று இருக்குது, யானை மட்டும்தான் இருக்கும், யானை காய்ச்சலுமே இருக்கும், அவ்வளவுதான். மான் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். நாங்களும் ரொம்ப நேரமா தொலாவிட்டு இருக்கோம். யானை வரல, பூனை வரல. காட்டுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் செய்தாதோடைய, ஆனா எந்த முறையும் வரல. கிளம்பும் போதே ஒரு என்னன்னா ஒரு மாதிரியாவே இருந்தது. மானா பாருங்க, தெரில உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனா பாருங்க மான் வந்து எத்தனை மான் நிக்குது. செக் போஸ்ட், இந்த செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிட்டோம். இந்த செக் போஸ்ட் எது பெருசாக செக்கிங் இருக்காது. ஆனால் காரில் வந்தால் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. பேகு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. பைக்கில் வந்து எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்களா, அதான் நான் சொன்னேன், செக் பண்ணுவாங்க அப்படின்னு. இது வந்து கேரளா, அது வந்து நம்ம தமிழ்நாடு. இது கப்பறங்க. എടാ വിട காங்களூர். അങ്ങ് വരാം അങ്ങോട്ട് വരാം. இங்கே பொள்ளாச்சி. നല്ലൊരു സ്റ്റേ பண்ண പോവാ. ஸ்டே പോക്കറ്റ് ബാഗ സാർക്ക് കോലത്തിലേക്ക് ഇടാം. ശരി. അല്ല ക്യാമറ സാർ, വേറെ ഇതില്ല. ക്യാമറ വേറെ ഇതില്ല. വേറെ ഒന്നുമില്ല. വേറെ ഒന്നുമില്ല. നിങ്ങളുടെ വീട് എവിടെയാ? ആനമല. ആനമല. ഓക്കെ. எவ்வளவு தூரம் செக் பண்ணாங்க தெரியுங்களா? அங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பர்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லா தரவா செக் பண்றாங்க. இதே தானே என்ன பண்ணாரு, இவரே தானா? போன டைம் நிப்பாட்டவே இல்லையே. போன டைம் நாங்க பசங்க கூட வந்தோம்ல, வந்து வீடியோ போட்டு vlog பண்ணோம்ல. ஆமா போன டைம் வந்து vlog பண்றப்போ இதே மாதிரி ஃபுல்லா நிறுத்தி தரவா செக் பண்ணி பரிசு கிரிசு எஸ்டி கார்டு தான் பண்ணி பாக்குறாரு. செக் ஆபீசர் பரவாயில்ல, இவ்வளவு தூரம் செக் பண்றாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இவ்வளவு தூரம் லைட் அடிச்சு பார்த்து என்ன பண்ணி ஒன்னும் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து செக் போஸ்ட்ல வந்து ஓரியாண்டு அவங்ககிட்ட சொல்லி இவங்ககிட்ட சொல்லி கடைசியில வந்து எதுவுமே பார்க்க முடியல. லைட் அடிச்சு வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் இதுலயே வந்தேன். ப்ரோஸ் நாங்கள் வந்து மறையூர் வந்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆச்சு ப்ரோஸ். கடைசி வரைக்கும் ஒரு யானையும் பார்க்கல. நாங்களும் டார்ச் லைட் அடிச்சு பயங்கரமாக எல்லாம் தொலாமணும், ஆனால் எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. ஒரு மான் பார்த்தோம் ப்ரோஸ், காட்டெருமை பார்த்தோம், அது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுச்சு. மான் மட்டும் தான் பார்த்துருக்கோம். பார்க்கலாம் ப்ரோஸ், நைட்டு பிளான் பண்ணலாம். ஒரு பக்கம் டீ சாப்பிட்லான்னு சொல்லி நாங்களும் வந்து உட்காந்துட்டோம். நம்ம பசங்களும் கிளம்புனா இன்னும் யாருமே வந்து சேரல. நமக்கு டீ வந்து லெமன் டீ வந்துருக்கு, பிளாக் காஃபியா ஏதோ ஒரு இது. நம்ம டீ கேட்டால் பிளாக் காஃபி வந்துருக்கு. பாருங்க, பனி பயங்கரமா இருக்கு. நான் பாத்தீங்களா ஓடிட்டே இருக்கேன். வச்சு என்ன பண்ணுறது அது நம்ம வந்து ரெடி பாருங்க. இப்பதான் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க, இது சாப்பிடவே கூடாதுன்னு. சரி பரவாயில்ல. இங்கிருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெசார்ட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ரெசார்ட்டுக்கு ஒரு 10 இருக்கும், அவ்வளோதான். 10 கிலோமீட்டர் ரெசார்ட் போயிடலாம் ப்ரோஸ். ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஜம்முன்னு சாப்பிட்டு நம்ம நைட்டு பிளான் பண்ணலாம், எங்கே போய் மறுபடியும் யானை பார்க்கலாம். 10 கிலோமீட்டர் ப்ரோஸ். ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு மூஞ்சியெல்லாம் கடவுணும், ஒரே மண், சரியான மண்ணாக இருக்குது.
பனி பெருசாக இல்லை, பட் ஆனால் லைட்டாக இருக்குது. மறையூர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாரு பாருங்க. இவர் தான் ப்ரோ, ஆனந்த், நம்ம சப்ஸ்கிரைபர். ஆமாம். அங்கே வந்துட்டு ப்ரோ எங்கே போகிறதுன்னு நம்ம ப்ரோட்டு தான் பிளான்லாம் கேட்டோம். ப்ரோ தான் நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு, இங்கே போங்க யானை நிற்கும்னு சொல்லிட்டு. நம்மளும் இப்போ போய் நைட்டு பார்க்கலாம் ப்ரோ. நமக்கு எங்கே யானை நிற்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக நைட் ஆனால் யானை பார்க்கணும். கீழேருந்து மேலே வரப்போ எதுவுமே பார்க்க முடியல நம்மளாலையும். நம்ம கண்டிப்பாக பார்த்தலாம் ப்ரோ. செங்கூர் பக்கம் நைட்டு போகிறோம், யானை டெஃபினட்டாக பார்க்குறோம். கிளம்பியாச்சு. தம்பி காரில் வரான், நானும் ஜீவாவும் வரான். ஒரு வழியா போராட்டத்துக்கு பிறகு ஆமாம் காந்தலூர் போகிற வழிதானே. தம்பிக்கு ரூட் தெரியும், அதனால வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மெதுவாக தான் போகிறோம். வந்தாச்சு. இறச்சிப்பாரா ஃபால்ஸ் போகிற வழி தான் நம்ம ஃப்ரெண்டு வீடு. ரோடு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்ம வந்துடலாம், காரு தான் கொஞ்சம் இதாக இருக்கு. ஃபைனலி அவங்கள ஃபைன் பண்ணி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டோம். கிளம்புல 5:30 மணிக்கு, வர்றது 10 மணி. ஆனால் இங்கெல்லாம் எதுவும் அனிமல்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. இங்கே கீழே போகிற வழியில தான் யானை இருக்குமாமா, இந்த சைடெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு. ப்ரோஸ் பார்த்துக்குங்க, இதே இறச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். மார்னிங் இங்கே வந்து ஒரு குழியில் போடுறோம், தட்டுறோம், தூக்குறோம். அப்படி சில்லுன்னு சாரல் ரெஸ்டாக இருக்குங்க. ஏன்னா காலைல இங்கெல்லாம் ஃபுல்லாக ரெஸ்டாக இருக்குது. நம்ம நேரமே வந்து குளிச்சிட வேண்டியதான் இங்கே. ஆமாம், நான் நேரமாக வந்துடுறேன். ப்ரோஸ் நம்ம ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு 6:30 மணிக்கு கிராஸ் பண்ணி மறையூரில் வந்து ஒரு 7:30 போதெல்லாம் நம்ம மெதுவாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் காரில் வந்தவங்க ஒரு 9:30, 9:45 9:45 இருக்குது, 9:15 இருக்கும் ப்ரோஸ். 9:15 தான் மறையூரே வந்தாங்க. அவங்க என்னென்ன சம்பவம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேகூதினு சொல்லுவார் பாருங்க. மேகூதினா என்ன சம்பவம் பண்ணீங்க வர்றப்போ? யானை செம்மையா இருந்துச்சுங்க. ஆனா பஸ்ஸுக்குள்ளெல்லாம் புகுந்து அந்த பர்ஸை பாக்குறாங்க. பஸ்ஸுக்குள்ள என்னதான் இருக்குன்னே தெரியல எனக்குமே. நம்ம வரப்போ அதான் ப்ரூஸ் பண்ணாங்க. நம்ம பர்ஸ் முதல் எல்லாமே ஓப்பன் பண்ணி தெளிவாக செக் பண்ணாங்க. இதோ சரக்கு இறக்கி வச்சிருக்க மாதிரி. எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் வந்து சிக்கன் இருந்தது எங்கள் கையில். நம்ம வந்து இங்கே சிக்கன் இப்போ நாங்கள் சில்லி போடுறதுக்கு சிக்கன் நாங்களே கீழே எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ப்ரோஸ். அதுதான் அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தான் பின்னாடி போயிட்டு இருக்கு, நான் அதை காமிக்கிறேன். நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தங்காட்டி நாங்கள் எடுத்துகிட்டு வரல, இவங்க வரப்போ காரில் இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி அது வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அதுதான் வந்து முறை. ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்க அவங்க. நம்ம சிக்கன் மட்டும் தான் ப்ரோஸ் வச்சுருந்தோம், வேறு எதுவும் நம்ம காரில் இல்லை. ஏன்னா வேற லெவல் இருந்தது. ரொம்ப இறங்கிட்டு அலப்பற ஸ்டார்டிங் மாதிரி சொல்கிறாங்க. வேற லெவல் இருந்தது. குட்டியானோட சேர்த்து அந்த யானை பார்த்து வேற லெவலில் இருந்துச்சு. இங்க குட்டி வருது சார், வருது சார். இங்க குட்டி வேறு ரைட் சைடு பாத்தியா? வர்றான் சார். ரைட்ல போயிருங்க. பேக்லயும் பாத்துக்கணும்ப்பா. நான் போறேன் குழந்தை போய் போயிட்டேன். சரி, ஓகே ப்ரோஸ். நம்ம இப்போ போய் நம்மளோட ஃபுட்டை வந்து பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பக்கம் போகிறோம். போய் உட்காந்து ஒரு பக்கம் சாப்பிட்றோம், பாட்டை போடுறோம், ஃபன் பண்ணுறோம், டான்ஸ் ஆடுறோம். போல வாங்க. கமான் ஃபாஸ்ட் ரெடும் போகணும். இப்போ வந்த போகிறோம் நம்ம வெளியே போடணும் டப் நிறைய கொடு. சரி போட்டு விடுங்க. மொத்தமாக 15 சப்பாத்தி போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஆளுக்கே 15 சப்பாத்தி. கொதிக்குது போட்டு விடுங்க. சிக்கன் பீஸ், லாலிபாப், சிக்கன் லாலிபாப் பிடிச்சி காமிச்சு கொடு. திருப்பி வேலை
என்றா என்ன வேடிக்கை பார்த்துக்கிறியா? நமக்கு கொட்டிடலாம் கொட்டிடலாமா? ஓ பார்த்து மசாலா உள்ள இருக்கு அதை மிக்சிங் பண்ணிடலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வாங்க ஓகேங்களா? ஓகே சூப்பருங்க. லாக் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கறி ஏறிடுச்சுன்னா குப்புன்னு இந்த அனலில் வந்ததுன்னா பயங்கரமாக இருக்கும். ப்ரோ தெரிக்க வரீங்க ப்ரோ. நண்பா எடுக்கலாம் நான். சச்சா பியூட்டிஃபுல் மூமெண்ட். ப்ரோஸ் நம்ம வந்து எர்சிபரா வாட்டர் ஃபால்ல தான் வந்து இவ்வளவு நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தது, பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு. டைம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து 12 மணி ஆக போகுது. ஃபால்ஸ் தண்ணி எல்லாம் எதுவும் பெருசா இல்லை ப்ரோஸ். நம்ம பசங்கலாம் அங்கே கார்ல ரூம் ரெசார்ட்ல ஆல்ரெடி பசங்க இருந்தாங்க. அவங்க ப்ரோ நீங்களுமா போறீங்க நாங்களும் வரேன்னு சொல்லி போட்டு இன்னும் 3 பசங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எங்க கூட. எனிவேஸ் எல்லாம் ஃபன்னா இருந்தா ஓகே தானே, சரின்னு சொல்லி வந்துட்டு ஃபால்ஸ்ல இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ப்ரோஸ் கொஞ்சம் இந்த லைட் பாருங்க ப்ரோஸ், உண்மையிலே சூப்பரா இருக்கு. நம்ம டேப் பண்ண கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே அந்த லைட் சூப்பரா இருக்கு. இதை வச்சு தான் ப்ரோஸ் நானும் பல விதமா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். உண்மையிலே ஒர்த்தா இருக்கு. ஃபால்ஸ்ல தண்ணி வந்து நான் உங்களுக்கு மார்னிங் காமிக்கிறேன் ப்ரோஸ் எவ்வளவு தூரம் தண்ணி வருதுன்னு சொல்லி. தண்ணி பெருசா இல்லை, பட் ஆனால் குளிக்கலாம். இப்போ யாரும் கீழே இறங்க வேண்டாம், ரொம்ப ஸ்டெப்பரியா இருக்குன்னு சொல்லிட்டோம்.